ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க. சிக்கன் சூடு, நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் தக்காளி 2 பழுத்த தக்காளியாக எடுத்து யூஸ் பண்ணுறேங்க. பொதுவாக கறி குழம்புக்கு தக்காளி யூஸ் பண்ண கம்மியாக யூஸ் பண்ணணும். ஆனால் இருந்தாலும் இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிய விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா இதானதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் நான் சிக்கனை கழுவி வச்சுட்டேங்க. அந்த சிக்கன் கழுவி வச்சுருந்த சிக்கனை நம்ம இப்போ இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நான் போடல, என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் 1/2 கிலோங்க. 1/2 கிலோவுக்கு 2 தக்காளி, 1 கிலோவுக்கு 3 தக்காளி மட்டும் போடுங்க போதும். இப்போ நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா சிக்கனில் அந்த இது நல்லா ஊறுற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சிக்கனில் அந்த சாறு நல்லா இறங்கணும். நம்ம இது பண்ணியிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதெல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். இப்போ நல்லா கிண்ணதுக்கப்புறம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகுதுங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி, இது கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சதுங்க. இப்போ சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி சிக்கன் மசாலா தூள் தாங்க போடுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும். இது வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க. இந்த வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டான, அதாவது வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கடையில் விற்கிற சிக்கன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மொத்த இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். பார்த்திங்களா, நல்லா சிக்கனில் அந்த மசாலாலாம் போய் ஊறுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த சிக்கன் நல்லா மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா மசாலாவில் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை, கொஞ்சம் வர கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து தாங்க நான் அரைச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா குழம்பு ஒரு மாவு கடலை மாவு குழம்பு மாதிரி ஆயிரும். அது மாதிரி சேர்க்க வேணாம். தேங்காய், பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வர கொத்தமல்லியும் சீரகமும் சேர்த்து பாருங்க. குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சிக்கன் நல்லா சிக்கனில் அந்த நம்ம ஊற்றிருக்கிற சாந்து நல்லா இதாகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சிக்கன் இப்போ வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கிரேவியாக செய்கிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. நான் குழம்பு ப்ளஸ் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றியாச்சு.
இப்போ வந்து குக்கர் மூடிய வந்து போட்டு விசில் விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு, இப்ப வந்து குக்கர நம்ம மூடிறலாம். மூடி 4 விசில் விடுங்க. ஏன்னா கறி கொஞ்சம் நல்லா இதாகணும். 4 விசில் விட்டீங்கன்னா, குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. குழம்பு பாருங்க நல்லா வெந்துருச்சு. எனக்கு வந்து தோசைக்கும், இட்லிக்கும் சாப்பிடுற மாரி நான் குழம்பு வச்சிருக்கேங்க. பாருங்க, நல்லா குழம்புல வந்து அந்த மசாலாலாம் இறங்கி, தேங்காய்லாம் நல்லா வெந்து சூப்பரா இருக்குங்க குழம்பு. இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி, தோசைக்கு தாராளமா சாப்பிடலாம். சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கோங்க. இந்த மாரி சேனல பார்க்கணும்னா, இந்த மாரி வீடியோஸ பார்க்கணும்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.